இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ மலாய் சிக்கன் டிக்கா இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஒரு சூப்பரான டிஷ்ஷு. முதல்ல போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கங்க. அப்படி போன்லெஸ் கிடைக்கலன்னா போனே கூட யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு 200 கிராம் கோழி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கோழி நல்லா துண்டாக வெட்டி எடுத்துக்கங்க. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் எடுத்துக்கங்க. சீஸு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பட்ரு எண்ணெயும் கலந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பிஞ்சு ஒரு இந்த மாதிரி ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா போதும், ரொம்பலாம் வேண்டாம். ஸோ இது ஒயிட் பெப்பர் பிளாக் பெப்பர் ரெண்டும் கலந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு. ஸோ பச்சை மிளகா நல்லா நறுக்கி வச்சுங்க. 3 ஏலக்காய், அதே மாதிரி பச்சை மிளகா ஏலக்காய் தனியாக ஒரு பச்சை மிளகா ஒரு 3 ஏலக்காய் விட்டு நல்லா இப்படி இடித்து பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த கோழியில் வந்து கிரீமை ஆட் பண்ணிடுவோம். சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சில்லி பவுடர், ஏலக்காய் சில்லி பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கரம் மசாலா, ஒயிட் பெப்பரு ஆட் பண்ணி வச்ச சீஸு. ஸோ 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல லெமன் வந்து ஒரு 1/4 துண்டு போட்டுருங்க. சில்லி பவுடர் ரொம்ப போடாதீங்க, அளவாக போட்டுருங்க. லெமனு போட்டுருங்க. இது வந்து ஒயிட் கலராக இருக்கும். ஸோ என் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கலராக இருக்கனால இந்த கலர் வரல. நீங்கள் சீஸ் வந்து நல்லா ஒரு பவுல் இந்த மாதிரி கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி பவுலில் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு போடுங்க, இல்லையா ஒரு அரை கை வர அளவுக்கு போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ டூத் பிக் இருந்துச்சுன்னா இடத்துல அதில் குத்தியும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேனில் பட்டர் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் வந்து ஓவனில் வைக்க போகிறேன். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ், 15 மினிட் டைமு, 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து டூத் பிக்லலாம் குத்தலை. ஸோ இப்படியே தான் வைக்க போகிறேன். ஸோ 1/2 ஹவர் கழித்து தான் நீங்கள் வைக்கணும். அது வரைக்கும் நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஓவனில் வைக்க போகிறோம். ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ் கழித்து வந்து பார்ப்போம். நல்லா குக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து இன்னொரு 15 மினிட்ஸ் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது மேலே பட்டரை தடவி சாப்பிட்டோம்னா நல்லா எம்மையாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.